திரு சமூக ஆர்வலராக தற்போது நாகராஜன் சார், இப்பொழுது நீங்கள் அந்த எந்த பகுதியிலிருந்து பேசுறீங்க? இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு நேரலையில். திரு நாகராஜன். வணக்கம் சார். வணக்கம். ஜெயா தொலைக்காட்சிக்கு ஒரு நல்ல தருணத்துல மக்களின் மீது நல்ல கரிசனத்தோடு தலைப்பிட்டு இந்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி பொதுமக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க நாகராஜன், நீங்க தொடர்ந்து பேசுங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆடியோ வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அதாவது பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்துல ஒரு காலத்துல கொடிக்கட்டி பறந்த ஊர்னு சொன்னா ஜவுளி உற்பத்தியில அது பள்ளிப்பாளையம். இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜவுளியை ஜீவாதாரமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறார்கள். அந்த ஜவுளி தொழிலை சார்ந்து பல லட்சக்கணக்கான விசைத்தறிகள் இங்கே இயங்கி வந்தது. அதோடு 70க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் இங்கே இருக்கிறது. அதிலும் லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே புகார் பெட்டி வைத்து இந்த மக்கள் பிரச்சனை என்னவென்று கேட்டறிந்தார்கள். அதன் ஒரு அங்கமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழில் நலிவுற்று வருகிறது, தொடர்ந்து தொழிலை செய்ய இயலாத சூழல் இருக்கிறது, ஆகவே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக வைத்தார்கள். அப்போதும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த சிறுநீரக திருட்டு என்பது நடமாடிக்கொண்டு இருந்தது. இந்த சமயத்தில் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிறது. சரி. இந்த நிலையில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 வருஷத்துல கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக பள்ளிப்பாளையம் பகுதியில் பள்ளிப்பாளையத்தில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வெடியரசம்பாளையம் பகுதியை சார்ந்த ஒரு நபர் இது மாதிரி கிட்னி திருட்டில் ஈடுபட்டு அவரை அரசாங்கமானது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இங்கே விசைத்தறி அதிபர்கள் எல்லாம் விசைத்தறி தொழிலை நடத்த முடியாத சூழல்ல தங்களுடைய விசைத்தறிகளை எல்லாம் கலட்டி பழைய இரும்பு கடைக்கு போட்டுவிட்டு தொழில் நலிவுற்ற நிலையில் இருக்கிறது. வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் ஒருபுறம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நூற்பாலைகள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள்ல 30க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் நடத்த முடியாத நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அதோடு கூட தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து மாத்திரமல்ல, இந்தியாவின் அஸ்ஸாம், பீகார், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் கூட இங்க பணிபுரிகிறார்கள். இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஜவுளி தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஊர்ல இந்த தொழில் நலிவுற்றதின் விளைவாக மக்கள் வயிற்று பிழைப்புக்கே சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வயிற்று பிழைப்பிக்க அல்லல் படுகிறார்கள் ஒருபுறம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா மது என்ற அரக்கனுக்கு மிக அதிகமான அடிமைகள் இங்கே உருவாகிவிட்டார்கள். அப்போது அவர்கள் குடிப்பதற்கு பணம் வேண்டும். இது ஒரு பக்கம். குடும்பத்தை நடத்துவதற்காக பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு தொழில் இல்லாத காரணத்தினால் மைக்ரோ பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய குறு நிதி நிறுவனங்கள் மற்றும் கந்துவட்டி கும்பலிடம் சென்று அகப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே தொழில் இல்லாத இந்த சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னொன்று மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த 3 இடங்களிலும் இருந்து கூட இவர்கள் கடன் வாங்குகிறார்கள். வாங்கிய கடன் திருப்பி செலுத்த முடியாமல் சென்று விடுகிறது. ஆகவே இதற்காக தங்களின் விலை மதிக்க முடியாத சிறுநீரகம் அந்த கிட்னியை விற்பதற்கு முற்படுகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். கண்டிப்பா நாகராஜன் லாபகமாக பயன்படுத்திக் கொண்ட சிலர். நாகராஜன் ஒரு கேள்வி, இந்த நாகராஜன் நான் கேட்கிற கேள்வியில திராவிட ஆனந்தன் ஒரு புரோக்கர் செயல்படுவதாக இடைத்தரகர் செய்தி வந்திருக்கு. அதை பத்தி ஏதாவது செய்தி இருந்தா சுருக்கமா சொல்லுங்க, நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். திராவிட ஆனந்தன் இவர் தான் புரோக்கரா?
திராவிட ஆனந்தன் பள்ளிப்பாளையத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர், பேரே திராவிட ஆனந்து. அவர் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார் என்று இந்த பகுதி மக்களுடைய ஏகோபித்த கருத்து பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்களிலும் பார்த்திருக்கிறோம். அவர் தலைமறைவாக இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இவர் மட்டும் இலக்கல்ல, இவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெட்வொர்க், அந்த சங்கிலி தொடரை கண்டறிந்து அறுபட வேண்டும், இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே எங்க பகுதி மக்களுடைய நாகராஜன். திரு நாகராஜ், தற்போது உங்களுடைய பகுதியில் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கறது இந்த கிட்னி விவகாரமா சுருக்கமா உங்களுடைய கருத்தை வைங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். முதலில் பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை இழந்து பாதிக்கப்பட்ட அவர்களை முறையான மருத்துவ பரிசோதனைக்கு ஆட்படுத்தி சரி அவர்களுக்கு போதிய நிவாரணங்களை அளிக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, அவர்கள் இந்த சிறுநீரகத்தை பறித்த அந்த கும்பலுடைய புள்ளிகள், அதற்கு தொடர்புடைய, உதாரணத்துக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அந்த மருத்துவமனை, பெரம்பலூர்ல இருக்கிற மருத்துவமனை, திருச்சி காவேரி மருத்துவமனை, ஈரோடு அபிராமி கிட்னி கேர் உள்ளிட்ட மருத்துவர்கள் மீதும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதோடு இதில் யாரெல்லாம் இந்த சங்கிலி தொடரில் இருக்கிறார்களே என்பதை பற்றி முறையான விரிவான விசாரணைக்கு ஆட்படுத்தி நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு மெத்தன போக்க கடந்த ஒரு வார காலமாகவே போதிய நடவடிக்கை இல்லைங்கிறதா எங்களுடைய பார்வை. மக்கள் படும் துயரத்தில் எந்தவித பங்களிப்பு இந்த அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை என்பதே இது காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை முறையாக அரசாங்கம் செய்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் பகுதி மக்களுடைய இந்த நெசவ சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தன்முனைப்பு தானாக முன்வந்து தமிழக அரசு கையில் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். யாராக இந்த பிரச்சனைக்கு, அதோடு மட்டுமல்ல, நான் கேட்டுக்கொள்வது, தேவைப்பட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறையானது இங்கே களத்திலே இறங்கி இந்த பகுதியிலே முறையான விசாரணை நடத்தினால் கூட தவறில்லை. ஏனென்றால் இங்க இருக்கிற தமிழக அரசாங்கமானது 7 நாள் ஆச்சு இந்த பிரச்சனை நடந்து, எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல. ஆகவே மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரி முறையான விசாரிக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை இங்கே ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். நலிவடைந்த விசைத்தறி தொழிலை, நெசவு தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தாகவும் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது.